கருமையான அலைகளின் அடியில் பாம்பின் பரி என்ற கப்பல் விபத்துக்குள்ளான இடத்தில் ஒரு மறைந்த பொக்கிஷம் இருப்பதாக பழமொழிகள் கூறின. பலர் தேடியிருந்தனர், ஆனால் யாரும் திரும்பி வரவில்லை. கேப்டன் எலையாஸ் மற்றும் அவரது குழு ஒளிரும் திசை காட்டியின் வழிகாட்டுதலால் களம் இறங்கினர். கடல் நிலத்தில் பாதியாக புதைந்திருந்த கப்பல் பிளவென கிடந்தது. அவர்கள் உள்ளே நுழையும் போது தங்க ஒளி மின்னியது. நிறைந்த நாணயப் பெட்டிகள், வைரங்கள் மற்றும் ஒரு புதிரான நீல கிரீடம். ஆனால் திடீரென தண்ணீர் அசைந்தது. ஒரு நிழல் நகர்ந்தது. கொள்ளைமனைக்கு காவலாக இருந்த ஒரு பிரம்மாண்டமான கடற்பாம்பு அதன் கண்கள் உருகிய தங்கம் போல ஜொலிக்க இடிபாடுகளிலிருந்து நீட்டிக்கொண்டது. பொக்கிஷம் உண்மையானதே, ஆனால் அபாயமும் அதுபோல் உண்மையானதே. கொள்ளையர்களை தாக்கியது. கொள்ளையர்களும் எதிர் தாக்குதல் செய்தனர். ஆனால் பாம்பினை ஒன்றும் செய்ய முடியவில்லை. கொள்ளையர்கள் திரும்பி கப்பலுக்கே சென்றனர். அந்த கடற்பாம்பு மீண்டும் பொக்கிஷத்திற்கு காவலாக சென்றது.